நல்ல பூனா பாட்டா போடுறா. Straight to raw, but I know you're at loss. இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். மந்திரத்தை போட்டு தூக்குறேன் பாரு. அல்ல மித்தி ஹபி பூ. Ayam atas paha. Atas paha darah. எக்ஸல் சைஸ் செருப்புல எரும சாணியை தொட்டு அடிப்பேன். பண்ணு. Potong. Sorry. Telur dadar ada? Telur dadar. Oh, okey. sayurnya kubis, vendi, kacang, Kubis. kubis. Yanda, deh. பிச்சிடுவோம் உன்னை. பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான். அது கீழே குனிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப கட்டையா இருக்கு, அதான் கீழே குடிஞ்சு விளையாண்டு பார்த்தேன். அது இங்கே போய் minum makanan? Apa mau minum itu? Ada di sana. Ini es kopi ice. Es kopi ice. கஞ்சாவா இருக்கிறப்ப சாப்பிட்டு போட்டு பாக்கிங்களே மொதன்னு படிச்சு என்னடா பண்ற? இல்ல இன்னைக்கு தேதி என்ன 12, 11, 12, 13 கால வேலை எனக்கு மொதநாடு 13 ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறானுங்களா கம்பெனியா? பரவாயில்ல போட்டிருந்தாங்க. அது வாரம் மாசம் ஓடிக்கிட்டு தான் ஆகும். ஓ சாப்பிட்டா தானே நானா எல்லாம் ஓகேல? சாப்பிடுங்க கைஸ். ஆக்சுவலா என்ன கதைனா பேரை மட்டும் மாத்தல, கடையை மாத்திட்டாங்க. ஓ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். Bawa mas satu pinggan, bawa bubur. Double itu. Thank you. Señorita, I love you. My sweetheart, you love me. வெங்கி மாமா வெரைட்டி சாமா.
புடிச்சுடு. இதுல மாடு கறி மட்டும் தனியா தெரியுது. இருங்க தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் தான், செஞ்சதுக்கு அப்புறம் உங்களாலையும் சாப்பிட முடியாது. அது வரைக்கும் சாப்பிட்டு கேட்டுதா ஏய் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு. காலையில வெளியே வரப்போ கம்பெனில இந்த ப்ரொடக்ஷன் எப்பயுமே வெளியே வரணும்னா ப்ரொடக்ஷன் வந்து வாஷ்ரூம்ல போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் வந்து வேணும். போயிட்டு இருக்கு. அவன் சைனாக்காரனா இல்ல சபாக்காரனா சண்டாக்காரனா என்னன்னு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு சபாக்கார மாதிரி தான் இருந்தான். இவ்வளோ நீட்டுக்கு லங்காய். ஆனா அந்த இங்க தொங்குமே அந்த இது வந்து இங்க பின்னாடி புரோட்டையில வச்சிருந்தான். சங்கிலி மட்டும் இங்க வந்து தொங்குச்சு. அது பச்சையா பின்னாடி தெரிஞ்சல அவ்வளவு நீட்டுக்கு. நான் பார்த்தோடனே தெரிஞ்சிச்சு மொரட்டு விளையாட்டோட தான் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா பார்க்க எப்படி தெரியுமா இருக்கான், பழம் மாதிரி இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான் இது? என்ன அந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கை கழுவிட்டு. நான் பாக்குறப்போ ஆல்ரெடி பின்னாடி தான் இருந்துச்சு. நம்ம வந்து கை கழுறப்ப பின்னாடி போடுவாங்க. நான் கேட்டேன் நாக்குல தொட்டு பார்த்தேன் சார், ஒரே புளிப்பு. என்னென்ன இது எருமை மாட்டு சார். நீ பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அணைக்க பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது எருமை மாட்டு சாறு? சாப்பிடுறப்ப இது என்ன திரும்ப பேசுவேன். ஆட்டு புளிக்க லக்கி பார்த்துவேன், எருமை மரத்துல நொக்கி பார்த்துலாம் கூட குத்திடுங்க. நான் அந்த விஷுவலு நான் ஐபோன் பச்சனே, ஐபோனே நான் லோட்டஸ்ல தான் எடுத்தேன். அப்போ போனை எடுத்துட்டு அந்த போனு கடை கட்டிக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு அவளையே போட்டோ பிடிச்சி கடைசியா அந்த போனை அவ போட்டோ போன்லயே வச்சிருந்தேன் கடைசி வரைக்கும். சிஞ்சி அதான் ஒரு ஞாபகங்க. மெமரிஸ் அதான் மெமரிஸோட போன் வாங்கிட்டு அது மறக்க முடியாத சம்பவம் தான். மறக்க முடியாத சம்பவம். ஆனா நான் அடிபட்டது எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனிச்சுன்றது வந்து எம்சி மூலியமா வேலை இடத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது வந்து கம்பெனில எல்லாருக்கும் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. இதுவே நேற்று தான் எனக்கு தெரியும். என்னோட மேனேஜர் சொல்லிதான் எனக்கே தெரியும். டி அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல நீ இருந்தியான்னு கேட்டாங்க. ஓட்டுறது பண்ணதே நான் தானே. அப்படி சொல்லாதடா, ஏற்கனவே சொல்றாங்க கூட்டு போயிட்டு இது பண்ணிட்டேன்னு. அது மன உளைச்சலா இருக்கு. அவன் கிடக்குறான் நம்ம 1000 பேர் 1000 சொல்லிட்டு போட்டோம். சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க கஷ்டத்தை சொல்லும் போது அது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு தெரியும், பாத்துக்கிட்டு இருப்பான். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. அப்ப அவங்க கொடுத்த ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் பட்டுன்னு கேட்டேன், எனக்கு தெரியுதுக்கா நீங்க கொடுக்குற ரியாக்ஷன்ல, நீ மட்டும் எப்படிடா பொழைச்சிட்டு மாதிரி. ஆமாடா அப்படின்னு தெரியலக்கா, மேபி கடவுள் புண்ணியமா அப்பா அம்மா செஞ்ச பிரேயரா என்ன காரணத்துல நான் பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு. ஆனா அவ்வளவு பேருக்கு தெரியும். ஏன்னா என்னோட மேனேஜரு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எஸ்பில உள்ளவங்க, பார்த்தா ஜூர்ல உள்ளவங்க. ஜூர்ல தமிழ் பின்னாங்க உள்ளவங்க. எனக்கு இன்னும் வெட்டி விட்டுருச்சு.
அப்ப கேட்டாங்க ஏன்டா தாமான் பின்னாங்க உடனே மூஞ்சி கிஞ்சிலாம் மாறுது அப்படின்ட்டு. நான் சொன்னேன் என் அப்பாவோட மொத்த குடும்பமும் அங்கதான் அங்க இருக்கு, ஃபேமிலி மொத்தமும். அதுவும் நீங்க தாமா பின்னான்னு சொன்னீங்களா, தாமா பின்னாங்க தான் அப்பாவோட 3வது தங்கச்சி 4வது தங்கச்சி எல்லாம் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு. ஆமா அப்ப என் ஹஸ்பண்டும் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு. அவரே அவங்க இந்த வீடியோ பாப்பாங்கன்றது தெரியாமலே நான் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்களும் பாப்பாங்க, அவங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு தாமங்க பசாமலம் போனோம் ரொம்ப நாளா யோசனை. எத்தனை அது புதன்கிழமை தான் போடுவாங்க. தாமமங்கலம் என்ன காலம் அது பசாமலம் மாதிரி இருக்கு, ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ணுவோம். ராபு ஆனா அது பசாமலம். நீ நினைச்சு நீ எல்லாமே வாங்கணும், எல்லாமே அங்க இருக்கு. அவங்களதான் தாமங்க பசாமலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு என்ன கதைன்னா தாமமங்கா புதன்கிழமை இதான் சாப்பின்னு சொல்லிட்டு அப்படியே போவோம். வர சொல்லிடுவேன் தாமங்கால அப்படியே பசாமலத்துல ஒன்னா போயிட்டு அப்புறம் முறுக்கு கடை அப்படி இப்படின்னு போயிட்டு அப்பெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கோம்லாம். முறுக்கு கடையில முறுக்கு சாப்பிட்டுருக்கேன். முறுக்கு கடையில முறுக்கு சாப்பிட்டணும் இல்லையோ, முறுக்கே சாப்பிட்டுருக்கேன். ஆனா நான் சாப்பிடுறப்ப மனசாரதான்ப்பா சாப்பிட்டேன். முறுக்கு கொடுத்தவங்க தான் வந்து முழு மனசோட முறுக்கு கொடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் நம்மள பகட கையா பாய்ச்சிக்கிறாங்க. சார் முறுக்கு ஜோக்கா சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சாப்பிடாத முறுக்கா என்ன நான் சொல்றது? ரொம்ப நெல்லி சேர்க்காதடா. சொல்லல பொதுவா சொன்னேன். பயம் இருக்கு. அப்போ கோவில் சொல்லலாம் வடிவேறு கதையாயிரும்ல. எகிரி ஒரு எத்து சாப்பாடு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா நாசி கஞ்சா அந்த அளவுக்கு வரணும். ஏன்னா இவ்வளவு நேரத்துக்கு நான் இந்த பாதி சாப்பாடு சாப்பிட்டதுக்கே தெரியுமா திணறி என் கண்ணு ரெண்டும் சோப்பா ஆயிருக்கு. பசிச்சா டீனாஸ்லாம் இல்ல, நீட்டாங்க வந்துட வேண்டியதான். அதுவே சாத்தி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டீனாஸுக்கு போய்க்க வேண்டியதான். நாளைக்கு வேலை லீவா? லீவு புதன்கிழமை தான் கால வேலை. நாளைக்கு எனக்கு கால வேலை தான் கேட்டேன். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? வேலையை ஓகேடா. நீ இப்பதான் பாக்குறியா? நான் முதலே பாத்துட்டேன். மொத்தமா எவ்வளவு வருது? $15 தான் வருது. 10 11 ஆனா எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. நான் அப்புறமா பாத்துருவோம். எக்ஸ்கியூஸ் யாருடா மணி கிழக்க பார்த்து குனி. கை கழுத்து போனால மட்டும் எப்படி மெதுவா சாப்பிட முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு பின்னாடி வந்தவனே சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டான். நான் இன்னும் தான் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட முடியல, வயசாகும். ஆனா கூலி உள்ளவங்க தெரியல, இந்த கடை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு மைமுனா பழைய பேரு சொல்லு அப்பதான் தெரியும். எது செவரு நீனே தெரியல நவுந்து நில்லு. நாசி கஞ்சா சாசை நாசி கஞ்சான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் பயப்பிள்ளைங்களுக்குலாம் கண்டிப்பா தெரியும். இப்ப அந்த கடை இல்ல, அந்த கடையை தான் இப்ப மாத்திட்டாங்க.
கடையை மாத்திட்டாங்க. நாசிகண்டா மைமூனா இருக்குன்னு. ஓகேலா, நாசிகண்டாவோட டேஸ்ட் இல்லை, இங்க அறவே இல்லை. பட் இருந்தாலும் சாப்பாடு அடியா இருக்கு. தெரியாதவங்க இன்னும் வந்து டேஸ்ட் பண்ணாதவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லையா? ஏய், நீ என்ன பெரிய ரிவ்யூவரா புளிச்சியா சாப்பாடுலாம் ரிவ்யூ பண்றேன்னு கேட்டா ஆமா, அதுக்கு என்ன பண்ண போற? Hey Ram, the days have changed, man. Just like that, people are fata coming up, huh? அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, அந்த அளவுக்கு ஆஷாலாம் போகக்கூடாது. அப்பப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பூந்தாதான் அப்பதான் யோசிப்பாங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ மட்டும் பார்த்துட்டு இவனை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சா அது வேற. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பண்றவங்களுக்கு நீ என்னமோ ஐடியா எடுத்து கொடுக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. பட் உண்மையான சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்க நாங்க எந்த ஒரு ஆதங்கத்தோட பேசுறோம், என்ன ஒரு முழுசா சொல்லு. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, அப்படியே ஒரு பெல் பட்டினா நமக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்குவீங்க. அப்படி கேட்டீர்னு கேட்குமா? அப்படி கேட்காது, டிங்குன்னு தான் கேட்கும். மேபி அடுத்த பிளான் எங்க போறதா இருக்கும்? ஓ, சமைக்கிறது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அடியா இருக்கும் இடம். ஆனா அதுவும் இல்லாம அங்க மலைக்கார பயணிகள்லாம் இருக்காங்க, 2-3 பேர்லாம். ஆமா, அப்படியே இன்கேஸ் ஏதாச்சும் கதை வேணா நமக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அங்க அவனுக்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம இங்கேருந்து வாங்கிட்டே போயிடுவோம். அங்க போயிட்டு நம்ம யாரோட இதுவும் இது பண்ண போறதில்ல. பட் இருந்தாலும் எதனாச்சும் ஒண்ணுதான், லைக் ஸ்விம்மிங் தெரியாம தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டா அந்த மாதிரி அது அங்க உள்ளவங்களே காப்பாத்துவாங்க, இல்ல செத்து போட்டிதான். மெஜாரிட்டி மென்டல். வேற வழி இல்ல. வாய்ப்பு இல்லை ராஜா, காப்பாற்றுவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத, இடம் போட்டுறாரு. வாய்ப்பில்லை ராஜா. தெரியாம விட்டுருணுங்க. கையை கட்டி பாத்துக்கிட்டு இருந்தானுங்க நான் தண்ணிக்குள்ள போடுறப்ப. Emotional, damn it. யாரு? வாழ்க்கையில 2 வாட்டி தண்ணிக்குள்ள பூந்து முடிச்சு உயிர் தப்பிச்சு வந்துருமா? ஒண்ணு பத்துப்பீங்க, அது கடலு. அது நானும் தான் ஒன்னாதான் போனோம். ஒன்னாமலாம் பிடிச்சி இழுத்துட்டு படிய. அப்புறம் கூட்டு போயிட்டு சாவடிக்க பார்த்துட்டான். அப்போ சிடிஎம்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கால வேலை செய்யற பேட்ச் எல்லாமே போனோம். நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. சமைச்சு எல்லாம் இது பண்ணி ரெடிலாம் பண்ணியாச்சு. அந்த டைம் ஒரு மயக்காச்சு கொஞ்சம் டீப்பா ஓடிக்கலாம். பட் அப்புறம் கடைசியா போய் அவங்க வீட்டுல வந்து ஒருத்தர் அவங்க துணாங்க பண்ணி அப்படியே நிக்கா பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டா காமிச்சிட்டேன், நல்லா இருமாட்டேன்னு. கழட்டி விட்டான்னு சொல்லு. அதான் சொல்லி கழட்டி விட்டான்னு சொல்லு. அப்புறம் தண்ணிக்குள்ள எல்லாம் உட்காந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு வாக்காத்தி நீ இருந்தானுங்க. நான் வந்து மாத்து உடுப்பு எடுத்துட்டு போல. அப்ப நான் சொன்னேன், நான் மாத்து உடுப்பு எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு வாங்கடா. தண்ணியில இறங்கினாலும் முட்டி அடிக்கதான் இறங்கி கொஞ்சம் சீல் பண்ணிட்டு வந்துருவாங்க. இறங்கினா தள்ளி விட்டு பாருங்களே. தண்ணி அவனுங்கெல்லாம் தண்ணி விடுல, இதுக்குதான் சொல்லுவாங்க மண்ணை மாதிரி நான் தலையிலே போட்டுக்கிட்டு. தண்ணியில காலை வச்ச வேகத்துக்கு ரத்தம் பம்பு அப்படியே சூடா ஆயிடுச்சு, கூஸ் பம்ப்ஸா. அப்படியே என்ன அறியாமலே வேகமா உள்ள இறங்கினேன். இறங்கு எப்படி இறங்கினேன், சுறா படத்துல நம்ம தளபதி இப்படி எந்திரிச்சு இப்ப திரும்பி உள்ள கூடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுறா குத்து குத்தனேன். அம்மா எனக்கு தெரியல, நான் குத்தின இடம் டீப்பா உள்ள போகும்ட்டுங்க. ஒரே ஒரு பூந்துட்டேன், அவளுக்கு பூந்துட்டேன், உண்மையிலே பூந்துட்டேன், உண்மையிலே பூந்துட்டேன். போன கல்லுக்குள்ளே யாராச்சும் கூட லெப்பாட் பண்ணி அடிச்சு முடிச்சு மேல வந்துருப்பேன். ஒரு இடமும் இல்லை. நான் பூந்த இடம் சுத்தி எப்படி தெரியுமா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு நடுவுல உள்ள டாலாமா போகுது. ஆசைப்பட்டு போனி இல்ல. ஒரு தடவை ரிஷன் ஜமாய்க்கான்ற ஒருத்தர் வந்து அப்படித்தான் வந்து உளுப்பைக்குள்ள உள்ள இதுல வந்து சொரா குத்துறன்னு சொல்லி பூண்டாரு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அது ஒருத்தருக்கு தெரியும். மேபி இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும்ல. ஓகேயா, குத்துறேன்ட்டு எங்க போறியா, இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி காமிச்சிட்டு ஒரு கையில இப்படி காமிச்சிட்டு இப்படி மூக்க புடிச்சுக்கிட்டு சொரா குத்துனாரு. நான் பாத்துட்டேன். ஓகே ரைட்டு,
இவர் இப்படி குத்துறாரா பொழைச்சு வராரா இல்லையான்னு பாப்போன்ட்டு நான் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா குத்திட்டு ரொம்ப நேரமா ஆகுச்சு, எத்தனை செகண்ட் ஆகுச்சு. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பையன் நம்மள நம்பி தானே வீட்டுல அனுப்பி விட்டுருக்காங்க. போயிட்டானோ அப்புறம் கூட வச்சுட்டு கையை மட்டும் மேல விட்டு காப்பாத்து போடா மயிறு. யார் ஒண்ணு போய் குளிக்க சோறாக்கு குத்துற. அவர் பக்கத்துல இன்னொரு தெரியல, பேர் சொல்ல அவருக்கே தெரியும். அப்ப அவர் முன்னாடி மண்ணை மாட்டிக்கிட்டான் மண்ணை மாட்டோம் அவங்களுக்கு போயிடுது. ரெண்டு பேருக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு அளவுக்கு தான் தெரியும். ஏன் போய் சொன்னா ஒரு அளவுக்கு தான் தெரியும். ப்ரொஃபஷனலா நீச்சல் அடிக்க தெரியுமா கேட்டா சத்தியமா தெரியும். அதனால கடல்ல ஓகே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஒரு கட்ட மயம் எடுத்துக்கிச்சு. மயம் எடுத்தாலே சரி ரிஸ்க் எடுத்து காப்பாத்திடுவோம். அப்ப அவர் இருக்காருல, அவர் கையை பிடிச்சிக்கிட்டு என் கையை அவரை பிடிக்க சொன்னேன். பிடிச்சிட்டு நான் தான் அந்த கிட்ட போனேன். அந்த முக்கோணம் கிட்ட இருக்குல்ல, அதுக்கிட்ட போயிட்டு ஒன்ஸ் அவன் போயிட்டு திரும்பி பம்ப் பண்ணி வந்துட்டே இருந்தான். வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்ஸ் அவன் மேல பம்ப் பண்ணி வந்ததாக இருக்குமா, அவன் கையை பிடிச்சி ஒரு காரணம் இழுத்து வந்து கேட்டு மனது மேல போட்டு விட்டேன். அது அவரை கொண்டாந்து நாங்க ரிலேட் பண்ணிக்கிட்டோம். அவனே கியூர் ஆகி அவனே நல்லா ஆகி வந்து உழு பைப்பு விட்டு வெளியே வர வரைக்கும் ஒரு வார்த்தை திறக்கல. வாயை திறந்தது பொட்டட்டி ஒன்னு சேர்த்து ஒண்ணு அதெல்லாம் சொந்த காசுல சுண்டி வச்சுக்கிட்டேன். எனக்கு அவன் இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கு அவன் கூச்சது கூட பிரச்சனை இல்லை. இது தெரியுமா தெரியாதுன்றது அவனும் சொல்லல. அவன் காமிச்ச சிம்டம்ஸ் ஸ்டைல் எல்லாம் பார்த்தோன்னே நான் நினைச்சுக்கிட்டேன் ஓகே தெரியும் ஜமாய்க்காக்கு. ஆனா ஒதுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி காமிச்சது மூக்கை இப்படி பிடிச்சிட்டு சொல்லாதது ஒரு கையில குத்தலாம் பாரு. அதுதான்டா சத்தியமா ஏத்துக்கவே முடியாது. முழுசா நீச்சல் தெரிஞ்சவங்க தொடக்கத்து ஒரு கேள்வி விட்ட மாட்டான். இது அழகாக கூட இல்ல, ஒரு இளவும் தெரியாம அது இப்படி காமிக்குது. கேட்டாங்களா அதோட விட்டுட்டோம்ப்பா, இந்த தண்ணியில விளையாட்டு எடுக்கிற வேலையே வேணாம், அதோட முடிச்சு போட்டு அடுத்து நம்ம போறோம். நல்லா சாப்பிட்டு ஆரம்பத்துல தெப்பம் இருந்துச்சு. கைய கழுவுற வேலைமா வந்து நோட்டஸா இருக்கு. பேதியில போவானுங்களா? சரி பார்ப்போம். வேற எதுக்கும் இல்லை, எடிட்டிங்க்கு போன் வாங்குறதுக்கு S21 அல்ட்ரா இல்லை S21 தேடிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் கிடைக்கும். கிடைச்சா ஓகே இருக்கு. ஏன்னா கேமராவும் நல்லா இருக்கு, எடிட்டிங் பண்றதுக்கும் நல்ல ரேமு ஸ்டோரேஜ் எல்லாம் ஓகே. அப்படி இல்லைன்னா ஜெயண்ட் ஒரு ஃபோன் பார்த்தேன், ரேமும் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரேஜும் நல்லா இருந்துச்சு, விலையும் ஓரளவு ஓகே ரீசனபிளா தான் இருந்துச்சு. பார்ப்போம். என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவ்வளவு சீரியஸா வச்சிருக்க மூஞ்ச? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் செவனே தானா போய் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா போலாமா? கேட்டுக்கோ. இல்ல மழை தூருதோன்னு நினைச்சேன், மழை தூரல. ஓகே நல்லா சாப்பிட்டுட்டோமா, மதன்னு இருக்கு. இப்போ அடுத்து எங்கன்னா நாங்கள் தேடி வந்த ஃபோனு வந்து அந்த மால் இல்லை, இப்போ இன்னொரு மாலுக்கு போகலான்னு இருக்கோம். அது தடுக்கி விழுந்தா அந்த மால் இருக்கு. வாய்ப்பு
தடிக்கு விழுந்தா மீன்ஸ் அந்த தடிக்கு விழுந்தா இல்லை. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தோம் அந்த மாலுக்கு. யா கடை அதை பாருங்க, மைமூனா. தெரிஞ்சா மைமூனா, அதேதான். ஓகேலா சாப்பாடு அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? ఇప్పుడు చూడు